பொதுவாக பார்த்திங்கன்னா நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்கிறது அப்படின்றது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. நிறைய சிரமங்களை கிராமப்புற மக்கள் சந்திச்சுட்டு தான் வராங்க. அதனால் தமிழக அரசு பல்வேறு அதிரடியான அறிவிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிலம் சம்பந்தமான பல்வேறு தேவைக்கு நம்ம யாருமே அரசு அலுவலகங்களுக்கு நேரில் போகாமல் ஆன்லைனில் வாங்கக்கூடிய வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது நில ஆவணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அப்படி இல்லைன்னா பட்டா மாற்றணுமா, இது எல்லாத்தையுமே நம்மளால் ஆன்லைன் வசதியை கொண்டு மாற்றிக்க முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நத்தம் நிலம்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழக வருவாய்த்துறை கிராமப்புற நிலங்கள் தொடர்பான ஆவணங்களில் பயன்படுத்தப்படும் சொற்களில் ஒன்று தான் இந்த நத்தம். நத்தம் என்ற சொல்லுக்கு குடியிருப்பு பகுதி அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. கிராம நத்தம் அப்படின்னாக்க கிராமத்தில் இருக்கும் குடியிருப்புக்கு என ஒதுக்கப்பட்ட நிலம்தான். சரி, இதில் நத்தம் புறம்போக்கு நிலம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நத்தம் குடியிருப்பு பகுதியில் இருக்கும் புறம்போக்கு நிலம் அப்படின்னே சொல்லப்படுது. இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை செய்ய முடியாத நிலங்களான, அதாவது மேய்ச்சல் நிலங்கள், தரிசு நிலங்கள், கடற்கரை, ஆறு, ஓடை, வாய்க்கால் போன்ற நீர்நிலைகள், சாலை, இடுகாடு போன்ற பொது பயன்பாட்டிற்கான நிலப்பகுதிகளை தான் நம்ம புறம்போக்கு நிலம் அப்படின்னே சொல்றது உண்டு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நத்தம் நிலம்னா என்ன, புறம்போக்கு நிலம் அப்படின்னா என்னன்றது தான். நத்தம் நிலங்களுக்கு விரைவில் இணைய வழி பட்டா மாறுதல் முறை கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நிதியமைச்சர் PDR உறுதி தந்திருந்தாரு. அதன்படியே இப்ப பாத்தீங்கன்னா இந்த இணையதள வசதியை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் கடந்த மாதம் துவங்கி வச்சாரு. நத்தம் வீட்டு மனைக்கு பட்டா வாங்குறதுல நிறைய சிரமங்களை கிராமப்புற மக்கள் சந்திச்சுட்டு வர்றதுனால இப்படி ஒரு வசதியை முதல்வர் துவங்கி வச்சிருக்காரு. அதன்படியே நத்தம் நிலங்கள்ல பட்டா மாறுதல் செய்யணும் அப்படின்னாலும், உட்பிரிவு செய்யணும் அப்படின்னாலும் அனைத்துமே ஆன்லைன்ல விண்ணப்பித்து கொள்ளலாங்க. இதனால நத்தம் பதிவேடு, சிட்டா, புல வரைபடங்களை ஆன்லைன்ல டவுன்லோடு செய்து கொள்ளவும் முடியும். பட்டா பத்திரங்களின் அடிப்படையில உரிமைகளை எளிதாக பெற முடியுது. அதுக்கு eservices.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனோம். அதன் பிறகு உரிய ஆவணங்கள், உரிய சான்றுகளை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கணும். அதுக்கு குறைந்த கட்டணமும் வசூலிக்கப்படுது. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்ப ஐடியை ஒன்று கொடுப்பாங்க. இந்த வசதியை ஏற்படுத்தி தர இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையுமே குறிப்பிட்ட அளவு நிலங்கள் நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நிலங்கள் ஏழை மக்கள் குடியிருக்கவும் விவசாயம் செய்யவும் ஒதுக்கப்பட்ட நிலம்தான். ஆனால் பொருளாதார ரீதியில பின்தங்கிய மக்கள் மட்டும் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த நிலங்களை விற்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் நிறைந்திருக்குது அப்படின்னும் நிறைய சிக்கல்கள் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் நத்த நிலங்களுக்கு பட்டா வழங்கும் திட்டத்தை அரசே நேரடியாக செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ இதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான நிலங்களின் பட்டா உள்ளிட்ட விவரங்களை நம்மளால எப்படி ஆன்லைன்ல போய் பார்க்க முடியுதோ அதே போலதான் நத்தம் நில விவரங்களையும் ஆன்லைன்ல பார்க்க வசதி இருக்கிறதுனால மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு பேசப்படுது. தனியார் கட்டுப்பாட்டுல இருக்கிற நத்தம் நிலங்கள்ல ரைத்துவாரி அப்படின்னும், அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கிற நத்தம் நிலங்களை சர்க்கார் என்றும் பொதுவான பெயர்ல குறிப்பிட அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இதற்கான அரசாணையுமே கடந்த ஆண்டு மே மாதம் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரிங்க, பொதுமக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. இது தொடர்பான நிறைய வீடியோக்களை நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க அங்க போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.